எல்லாருமே ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்க, இப்படி ஓடி போயிருச்சு, வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிருச்சு, அப்படி கொலை பண்றவங்கள ஒரு தாட்டி நிக்க வச்சு லைனா நிக்க வச்சு சுட்டுட்டாங்கன்னா அது மாதிரி எல்லாத்துக்கும் பயம் வரும். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உறுதுணையா இருந்த எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே நன்றியை எனக்கும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அதை முழுமையாக நான் நம்பி அதில் என்னோட முழு ஈடுபாடுகளை கொடுத்து அதற்கு என்னை முழுமையாக நான் ஒப்படைச்சு வேலை செய்யறதுக்காக ஒரு உந்துதல், அதுக்காக எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு கடைக்குமே திறப்பு விழாவுக்கு கூப்பிடுற ஆட்கள் தோழர்கள் எல்லாரும் எப்படின்னா, அவங்களுக்கு சாதி ஒழிப்பில், பெண் விடுதலையில், சமூகத்தோட பங்களிப்பில் என்னவா இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம அவங்கள கூப்பிட்றோம். வணக்கம், நான் கார்த்திக் சதீஷ்குமார். ஆணவ படுகொலைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தி அந்த சம்பவத்தை சந்தித்து அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துக்கொண்டு சென்றிருப்பவர் தான் கௌசல்யா சங்கர். அவர் அவருக்குன்னு ஒரு தொழிலை அமைத்து கொண்டு அதில் முன்னேற்றம் அடைந்து இந்த சமூகத்துக்கான மாற்றத்தின் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று பயணித்து கொண்டிருக்கிறார். அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஃபேமிலி சலூன், அந்த கடை எங்கே இருக்குது, அவருடைய பயணம் எப்படி சென்று கொண்டு இருக்கு, நம்ம அவரை நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட கேட்கலாம். வாங்க, நம்ம அவங்க கடைக்கு போகலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க? 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்க்குறோம். ஆமா ஆமா. இப்போ மறுபடியும் ரெண்டாவதா ஒரு ஷோரூம் திறந்துருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த தருணம் எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப மகிழ்வா இருக்கு. ஆக்சுவலி இது நம்ம ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்கோம். அது நம்மளோட ஓன். இது அடுத்தது இப்போ தமிழ்நாடு முழுக்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ அதோட இன்னொரு கிளை தான் இங்கே காந்தி மாநகரில் நம்ம திறந்துருக்கோம். தொடர்ந்து வேலை செய்யணும், இயங்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இப்போ முழுசா உங்ககிட்ட இருந்து தான் இந்த கிளைகள் விரிவடை போகுதா, நீங்க தான் பண்ண போறீங்களா? ஆமாம் ஆமாம், நம்ம தான் ஃப்ரான்ச்சைசி அந்த கொடுக்குற ஓனரில் இருப்போம். அப்போ எடுக்கிறவங்கள ஃப்ரான்ச்சைசராக வருவாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதாக இருப்பாங்க. நம்மளோட பிராண்டாக தான் அது. எப்படி நேச்சுரல்ஸ் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அது மாதிரி லாவும் அதோட கிளைகளை தொடர்ச்சியாக இது பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய இலக்கு இந்த கோல் எப்படி செட் பண்ணிருக்கீங்க? இப்போ தமிழ்நாடு முழுவதும் சொல்லியிருக்கீங்க, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல இருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த மாவட்டங்களில் யார் யாருக்கு எடுக்கணும், இந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம இதை ஃபுல் அண்ட் ஃபுல் செட் பண்ணி கொடுக்கறது. தமிழ்நாடு முழுக்க போகிறதா அதுதான் இலக்காக இருக்குது. இது இப்போ உங்கள் கடையை பற்றி சொல்லணும்னா சுருக்கமாக என்ன சொல்லுங்கள்? மோஸ்ட்டாக யூனிசெக்ஸ் சலூன் அப்படின்னு சலூனாக முடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இது ஃபேமிலி சலூனாக தான் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதே போல் எந்த பாலினமும் இல்லாமல், எந்த பாலின வேற்றுமையும் இல்லாமல் எல்லோருமே நம்ம கடைக்கு வர்ற ஒரு இதுவாக தான் நம்ம ஃபேமிலி சலூனாக வச்சுருக்கோம். லாக்குமுக அழகம்ன்றதுக்கு அர்த்தம் கூட அதுதான். இப்போ நீங்க இது எத்தனை ரூபாயில இருந்து தொடங்குனீங்க? முதல் கடையை தொடங்கும் போது உங்க கையில எவ்வளவு இருந்தது? இது எப்படி தொடங்கியிருக்கீங்க? இப்போ ஃப்ரான்ச்சைசிக்கு ஒரு 30 to 35 lakhs அந்த மாதிரி ஆகுது. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3500 அப்படின்ற மாதிரி கணக்கு. ஏன்னா நம்மளோட இன்டீரியர்லேருந்து ஃபுல் செட்டப் செய்யறதுக்கே அது மாதிரி ஆயிடுது. இப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் 2 yearsல அதை நம்ம எடுத்துட முடியும். இப்போ நீங்க முதல் கடைக்கே நீங்க சொல்றீங்க, இப்போ மறுபடியும் அடுத்தடுத்த கிளைகள் இது பண்ணும்போது மேக்ஸிமம் எவ்வளவு வரும்? மேக்ஸிமம் இப்போ சில ஏரியாக்கள்ல அட்வான்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கும், அதை டிபெண்ட்ஸ் பண்ணி. ஆனால் நம்ம கடைக்கோட இன்டீரியர் செட்டப், அப்புறம் ப்ராடக்டோடது, மற்ற எல்லா ஃபுல் செட்டப்பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 lakhs போதுமானது. இதோட லாபம் எந்த அளவுக்கு நம்ம இருக்கும்? எப்படி நம்ம அறுவடை ஒரு 2 வருடத்தில் இந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துட முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒரு 9 years நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு 2 வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துட முடியும். அதற்கு பிறகு நமக்கு வர்றது எல்லாமே ப்ராஃபிட் தான். மக்கள் எப்படி விரும்புகிறாங்க, எப்படி பார்க்குறாங்க?
எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இது பண்றாங்க. ஏன்னா அதுல குறிப்பா நான் இதை செய்யறேன் அப்படின்னும் போது நிறைய சப்போர்ட் பண்றாங்க. இதோட நான் நின்று போயிடல, இன்னும் நான் இயங்கிட்டு இருக்கேன், இன்னும் வந்து வளர்ந்துட்டு இருக்கேன், என்னோட வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நிச்சயமா அதே நான் கேட்கணும்னு நினைச்சோம். இப்போ 2வது கடை திறக்கும் போது பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர்கள் வந்து திறந்தாங்க, அவங்களுடைய ஆதரவு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு நீங்க மகிழ்ச்சி அடைகிறீங்க? இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு கடைக்குமே திறப்பு விழாக்கு கூப்பிடுற ஆட்கள் தோழர்கள் எல்லாரும் எப்படின்னா அவங்களுக்கு வந்து சாதி ஒழிப்புல, பெண் விடுதலையில், சமூகத்தோட பங்களிப்பில் என்னவா இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நம்ம அவங்கள கூப்பிட்றோம். ஏன்னா முதல் கடைக்கு பார்வதி கூப்பிட்டோம், 2வது இதுக்கு சத்யராஜ் தோழர் கூப்பிட்டோம், இப்போ 3வது கிளை இதுக்கு வந்து தோழர் தினேஷையும், லெனின் பாரதி தோழர், பவாச்சலத்துறை தோழர், இவங்களெல்லாம் கூப்பிட்டோம். இவங்க எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முழுமையாக வந்தாங்க. ஏன்னா பிரபலங்கள்னாவே பல கோடிகளில் கேட்பாங்க, அவங்களுக்கான போக்குவரத்துலேருந்து எல்லாமே பல லட்சங்கள் ஆகும் அப்படின்ற ஒரு இதுதான் திரைத்துறையில் இருக்குது. ஆனால் இங்கே நமக்காக வந்தவங்க யாருமே அப்படி பண்ணலை. முழுக்க எனக்கு கூட இருக்கணும், எனக்கு உறுதுணையாக இருக்கணும், அதன் மூலமாக சமூகத்துக்கு பங்களிக்கணும் அப்படின்னு வந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கேன். ஆமாம். இப்போ தொடர்ச்சியாக வந்து பல விமர்சனங்கள் இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் தொடர்ந்து முன்னேறி போகிறீங்க, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முன்னேறதுங்கிறது வெறும் நான் மட்டுமா நான் பார்க்கல, நிறைய பெண்கள் கூட நான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எப்படி வந்து முன்னாடியெல்லாம் நான் பேசுகிற சத்தமே வேற யாருக்கும் கேட்காது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே ரொம்ப சத்தமாக பேசு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் இப்போ வந்து அது எல்லாமே மாறி இருக்கு. அப்போ அதுக்கு காரணம் வந்து சமூகம் கொடுத்த அரவணைப்பு தான் எனக்கு காரணம், சமூகத்தில் நான் கற்றுக்கிட்டது தான் காரணம். அதுதான் இப்போது சமூகத்துக்கு நான் பிரதிபலிச்சிட்டு இருக்கேன், அதுதான் எனக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லலாம். எத்தனையோ பிஸ்னஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த நீங்க சொல்லணும்னா நீங்க ஒரு சமூக சீர்திருத்தம் வேண்டுங்கிற மாதிரி தான் உங்களை ஆரம்பம் வந்து போராட்டம் பண்ணி பல்வேறு காலங்களை கடந்து வந்திருக்கீங்க. இந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுக்க காரணம்? தொழில் அப்படின்னும் போதே தொழில்லையும் நிறைய சாதியம் இருக்கும். இந்த சாதிக்காரங்க தான் இந்த தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு போக்கு தமிழ்நாட்டில் பரவலாக இருக்குது. ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு அந்த இது இல்லை, எந்த ஒரு கட்டமைப்பும் நம்மளை அடக்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஸோ அப்போது இந்த பிஸ்னஸை வந்து நான் எடுத்து செய்யறதுக்கு எனக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்னு நான் தோணுனேன். இப்போ நீங்கள் இந்த தொழில் சார்ந்து ஒரு வகுப்பு சார்ந்து பண்ணுற தொழில் அதை உடைக்கணுன்றதுக்காக இதுக்குள்ள வந்தது? அதை உடைக்கணும் அப்படின்றது இல்லை. இப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம மலம் அள்ளறவங்க அந்த தொழில் இருக்குது, அதை வந்து இந்த சாதிக்காரங்க தான் பண்ணணும் அப்படின்னு இந்த சமூக கட்டமைப்பு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி எல்லாருமே அதை செஞ்சாகணும், அது வந்து நெசசிட்டி அப்படின்ற ஒரு இது வரணும் இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அழுத்தத்தை சமூகம் கொடுக்குது, நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அதே போல் மற்றவங்க எல்லாம் மேலே ரொம்ப அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி இதுக்குள்ளே இருக்கிற முன்னாடி இருந்து நம்ம பார்த்துருப்போம், இந்த சாதியை சார்ந்தவங்க தான் இந்த முடி வெட்டுவாங்க, இந்த சாதியை சேர்ந்தவங்க தான் அயனிங் பண்ணுவாங்க, இந்த சாதியை சேர்ந்தவங்க தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க அப்படின்னு எல்லாம் இருந்தது. அப்படி எனக்கு உடைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தினேன். இப்போ வந்து நீங்கள் முடி திருத்தக்கூடிய ஒரு தொழிலை சார்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதே ஒரு சில நாட்கள் கூட இருக்கும் மேம், ஒரு கீழ் வகுப்பை சேர்ந்தவருக்கு வந்து நான் முடி வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்லுவார். அந்த வீடியோகள் வந்து சமூக வலைதளத்தில் வைரல் ஆச்சு. அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது நிகழ்வு பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்களை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது தான் முதன்மை. ஸோ எனக்கு இங்கே முடி வெட்டுற வர எல்லாருமே சமந்தான், நான் எல்லாரையும் சமமாக தான் நான் நடத்துவோம். இந்த கடைன்னு பொறுத்தளவுக்கு இங்கே வந்து எந்த சாதிய பாகுபாடு, எந்த ஜெண்டர் பாகுபாடு அது எதுவுமே இங்கே இருக்காது.
அதே மாதிரி மேம் இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருடங்கள் இருக்குமா நீங்கள் இதுக்குள்ள வந்து? 2 வருடம் ஆச்சு. இதில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன மேம்? நிறைய மக்கள் கூட என்னால் பேச முடிஞ்சது. மேடைகள்னால் நம்ம போவோம், பேசுவோம், வந்துடுவோம். ஆனால் இங்கே இது நான் தொடங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் கூட டெய்லியும் நிறைய மனிதர்களை நான் சந்திக்க முடிஞ்சது. அவங்க கூட உரையாட முடிஞ்சது. அவங்களுக்கும் எனக்குமான அந்த உறவு நீள ஆரம்பித்தது. என்ன அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள நான் புரிஞ்சுக்கிறதுக்கும் சேர்ந்து பயணிக்கிறதுக்குமான ஒரு தளமாக நான் இதை பார்க்குறேன். இனியும் வந்து சாதிய ஆணவ கொலைகள் வந்து சமூகத்துல இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இப்போ அண்மையில் கூட சென்னையில ஒரு சம்பவம் நடைபெறுச்சு. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள தோன்ற விஷயம் என்ன? நான் வெளியில வந்து இவ்வளவு தூரம் இயங்கிட்டு இருக்கிறதே என்ன மாதிரி இன்னொருத்தவங்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்படி நிற்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக எளிமையாக அதை நம்ம சொல்லிட முடியாது. அது கடந்து வர்ற வழிகள், அதோட விளைவுகள், சமூகத்தில் நிற்கிற இடங்கள், அது எல்லாமே சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஷர்மிளாவோட இழப்புங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். இது போன்ற ஒரு வழி நிறைந்த உணர்வுகள் வந்து அதை உங்களால எப்படி கடக்க முடியுது? ஏன்னா நீங்க அந்த விஷயத்தை கடந்துதான் இப்ப இந்த இடத்துல இருக்கீங்க. அது மறுபடியும் ஒரு பெண்ணுக்கு நடக்கும்போது அதை நீங்க எப்படி பார்க்கணும்? மறுபடியும் அது எனக்கே நடந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா ஒவ்வொரு ஆணவ படுகொலைகள் அதை சம்பந்தமான செய்திகள் கேட்கும்போது என்னோட உடலும் சரி என்னோட உயிரும் சரி இந்த இடத்துலையே இருக்காது. நான் எப்படியாவது அவங்க கிட்ட போயிடணும், அவங்க கூட நான் நின்றுடணும், என்னோட துணையை நான் அவங்களுக்கு காமிச்சிடணும் அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு இருக்கும். அதே போல் நான் போயும் என்னோட இதை நான் அவங்க கிட்ட போய் காமிச்சிடுவேன். ஏன்னா ஒரு தைரியம் கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாரும் கொடுக்கறதுக்கும் நான் கொடுக்கறதுக்கும் அது வித்தியாசம் இருக்கிறதா நான் உணர்றேன். ஏன் அப்படின்னா மற்றவங்க எல்லாரும்னா அனுபவத்திலேருந்து இது பண்ணுவாங்க. நான் அந்த வழியிலேருந்து வந்தவ அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் அது தைரியமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் சமூகம் என்னை அரவணைச்சிக்கிட்ட இது எல்லா தோழர்களும் எனக்கு கொடுத்த அன்பு, அறிவு, அது எல்லாம் தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் பயணிக்க வைக்கிறதா நான் நம்புகிறேன். அவங்க எல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இது மாதிரி சம்பவம் நடக்குது, நீங்கள் நேரடியாக போய் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இனி எத்தனை காலம் மேம் இது தொடரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை எப்போ வந்து இது ஸ்டாப் ஆகணும்னு நினைக்கிறீங்க? அது ஸ்டாப் ஆகணுன்றதா ஒவ்வொரு நாளோட இதாகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப சாதாரணமாக அதை சொல்லிட முடியாது. ஒரு உயிருங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் சமூகத்தில். அப்படி இருக்கும்போது அந்த உயிரை சாதிக்காக தான் பெற்ற மகளை தான் விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு அந்த பொண்ணை விரும்பி திருமணம் பண்ண அவங்க மருமகனையே கொலை பண்ணுற சமூகமாக தான் இந்த சமூகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து அது நடக்கவே கூடாதுன்னு சொல்லி அதற்காக தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசு கிட்ட ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வேணும்னு நம்ம தொடர்ந்து வழி கொடுத்துட்டு இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு பயத்தை வந்து நமக்கு கொடுத்துருச்சு. அந்த பயத்துல இருந்து நம்ம வந்து அந்த விஷயத்த வந்து இந்த மாதிரி நடக்குது. பயங்கிறது வந்து எப்பயுமே அது இருக்கும். என் பின்னாடி இப்பயும் யாராவது நடந்து வந்தாங்கன்னா எனக்கு அந்த பயம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி என்னோட உயிர் வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஆழமாயிடுச்சு. ஏன்னா பொது வேலைன்னு வந்துட்டா நம்மளோட உயிர் நமக்கானது இல்லை, நமக்கான வேலைகள், நமக்கான கடமைகள், இதுதான் என்னோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு ஓடிட்டு இருக்கு. இனி வந்து மிரட்டல் இந்த மாதிரி குரல் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. யாராவது சொல்றாங்க? டைரக்டா எதுவும் வர்றதில்லை, இன்டைரக்டா மிரட்டல்கள் வரும். அது நம்ம கண்டுக்காம நகர்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான். கூடுதலா ஓட வைக்கிறதுன்றதை விட என்னோட இயல்பு, என்னோட காதல் மேலே, எனக்கு சங்கர் மேலே இருக்கிற காதல் மேலான அந்த வலிமை, சங்கரோட காதலுக்கு நான் இருக்கிற நேர்மை, இது எல்லாம் தான் என்னை இன்னும் ஓட வச்சிட்ருக்கு, இன்னும் இயங்க வச்சிட்ருக்கு. என்னை தேங்காமல் எவ்வளோ விஷயங்கள் எனக்குள்ளே நடந்தாலும்
அது நான் தொடர்ந்து இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து அது ரொம்ப அடிப்படையா இருக்கு. சாதி மறுப்பு திருமணங்கள் நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னா ஏன் நடத்தி வைக்கிறேன்னு இருக்கு. ஏன் அவங்கள என்னோட உயிரை போல நான் அவங்கள பாதுகாக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும்னா எனக்கு மீறி தான் அது நடக்கணும் அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் எனக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். அப்படி நான் இருக்கிறதுக்கு காரணம் என் காதல் தான். ஏன்னா அவங்க காதல்ல அவங்க ஜெயிச்சிடணும், என்னால அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம போயிடுச்சு, அந்த மாதிரி இவங்க ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் என்ன அந்த வேலைகளை செய்ய வைக்குது. இதுவரைக்கும் எத்தனை நீங்க திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கீங்க? அதுல மறக்க முடியாத திருமணங்கள் ஏதாவது இருக்கா? ஞாபகம் இருக்கா? நிறைய திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கோம். மறக்க முடியாதது அப்படின்னு நிறைய இருக்குதா. கடைசியா நடந்தது எல்லாமே வெளியில சொல்ல முடியாது. ஸோ ஏதாவது ஒரு சக்சஸ் ஸ்டோரி? இல்ல, எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கௌசல்யா அப்படிங்கிறது தான் இது எல்லாமே. இல்லை அப்படின்னா ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையா என்னோட வாழ்க்கை மாறி இருக்கும். சாதாரணமா ஒரு குடும்ப பெண் வீட்டில் எப்படி இருப்பாளோ அது மாதிரியான ஒரு இதுதான் இருந்திருக்கும். அந்த இழப்புக்கு பின்னாடி சமூகம் எனக்கு கொடுத்த அரசியல், கொடுத்த அறிவு, அது எல்லாம் தான் என்னை இவ்வளோ தூரம் இயங்க வச்சிட்டு இருக்கு. சென்னையில் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க 2 மாதத்துல இறந்துட்டாங்க. தீர்வுங்கிறது அதுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்திருக்கு. இல்லை, நான் ஷர்மிளா அவங்க கிட்டேயுமே சொன்னது அதுதான். என்னன்னா, இதற்கான தீர்வுங்கிறது ஒரு ஆணவ படுகொலைக்கு ஒரு தனிச்சட்டம். அந்த சட்டம் வந்துட்டா ஆணவ படுகொலைகள்லாம் நின்றுடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது வந்து ஒரு விளைவு கொடுக்கும். அந்த விளைவுல இருந்து நிறைய அந்த மாற்றங்கள் ஆகும் அப்படிங்கிறதா. அந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கே அவங்களோட மன அச்சமாகும். அதற்காக தான் நம்ம தனி சட்டம் கேட்குறோம். அதே போல் மக்களோட மன மாற்றங்கள் அதை வந்து இந்த 8 வருடத்தில் நான் பார்க்குறேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்களே வராங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்களே பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறத நான் என்னோட கண்ணோட பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்க்கிற பெற்றோர்கள் இருந்தாலும் அதை விட செஞ்சு தன்னோட பிள்ளைங்களுக்காக சமூகத்தை விட்டு இல்லை என் பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு செய்யற ஒரு சமூக மாற்றம் இப்போ நடந்திருக்கு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம வேலை செய்யணும், அதுதான் நம்மளோட தீர்வா இருக்கணும் அப்படின்னு நான் இது மாதிரியா இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்க சந்திச்சு பேசினேன் நீங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்போ அவங்க இல்லை, அது எந்த விஷயத்துல உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கு? எனக்கு அது ரொம்ப பெரிய பாதிப்பு. சாதாரணமாக அதை சொல்லிட முடியாது. ஏன்னா ஷர்மிளா கூட அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நான் தொடர்பில் இருந்தேன்னு நான் சொல்லலாம். அப்போது அவங்க வந்து எனக்கு கொடுத்த உறுதின்னு இருக்கும் இல்லையா, எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஆன உரையாடல், அவங்க எனக்கு கொடுத்த உறுதி, அவங்களுக்கு சில வழிகாட்டுதல். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு என்னவா இருந்ததுன்னா எப்படியாவது நீதி வாங்கிடணும், ஏன்னா எல்லா மக்களுக்குமே அதுதானே இருக்கும், ஸோ நீதி கிடைச்சிடணும் அப்படிதான் இருந்தாங்க. அதில் சில சிக்கல்கள் ஆகுதுன்னும் போது யாருக்குமே தெரியாம இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. அடுத்த கட்டம் அரசியலா இயங்கிட்டு அதே போல சலூனையும் விரிவுபடுத்துறது, தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துறது தான் அடுத்த இலக்கு. அரசியல் அப்படிங்கிற போது எங்கேயாச்சும் களத்துல போட்டிடுறதோ இல்ல ஒரு கட்சியில இணையறதோ அந்த மாதிரிலாம் நாங்க கௌசல்யா எதிர்பார்க்கிறோம். இல்ல, இயக்க அரசியல் தான். இயக்க அரசியல் தான். ஆமா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 2000க்கு முன்னாடி 2000க்கு அப்புறம் கூட அரசியல் மாறுது. இப்போ வரக்கூடிய தேர்தலாம் பாத்தீங்கன்னா நடிகர் விஜய், இப்ப பாஜக அண்ணாமலை, ஒரு உதயநிதி உள்ள இளைஞர் பட்டாளமா எல்லாம் கொஞ்சம் வர்ற மாதிரி தோணுது. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதனால நீங்களும் வந்து கால் பதிக்க ஏதாச்சும்? இல்ல, நமக்கு வந்து கொள்கை அரசியல் அப்படிங்கிறது இயக்க அரசியல் தான். நான் அப்படிதான் வர விரும்புறேன். நேரடியா அந்த பாலிடிக்ஸ் தேர்தல் இதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் முழுக்க இயக்க அரசியல் பண்றதுதான் விருப்பம். நன்றி.